Hello children, how are you all? All are fine? Good. So this is our third lesson, idioms and phrases. Okay children? So idioms are short and short words that mean much. Idioms எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா short and short words இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. So identify the meaning of the idioms and phrases and use it in your conversation. ஸோ idioms and phrases அதாவது அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா idioms and phrases அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய கான்வர்சேஷனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேர்ட் தான் வந்து idioms and phrases அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஐடென்டிஃபை த மீனிங் ஆஃப் த idioms and phrases. ஸோ இடியமுடைய மீனிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் லிட்ரல் மீனிங்காக இல்லாமல் இடியம் மீனிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடியமுடைய மீனிங்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸால் மட்டும்தான் வெல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஃப்டர் வாட்சிங் த மூவி ஐ கால்ட் இட் ஏ டே அண்ட் ரிட்டர்ன்டு ஹோம். ஸோ அண்டர்லைன் பண்ண வேர்ட் தான் வந்து இடியம். கால்ட் இட் ஏ டே. ஸோ கால்ட் இட் ஏ டே மீன்ஸ் ஹிடன் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லீவ் ஆஃப். ஓகேங்களா, லீவ் ஆஃப் ஆர் டு புட் அண்ட் எண்ட் டு எனி ஒர்க். ஸோ நம்ம எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ஒரு எண்டுக்கு கொண்டு வர்றது. லீவ் ஆஃப் மீன்ஸ் டிஸ்கண்டினியூ. ஸோ ஆஃப்டர் வாட்சிங் த மூவி ஐ லீவ் ஆஃப் அண்ட் ரிட்டர்ன்டு ஹோம். ஸோ மூவி பார்த்து முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஓகேங்களா, so after watching the movie I leave off and returned home. Okay children, so now second question, it is very hot outside, please get me a glass of Adam's Alley. ஓகேங்களா, வெளியில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால எனக்கு வந்து கிளாஸ் ஆஃப் ஆடம்ஸ் ஆலே வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட் கவனிங்க, ஆடம்ஸ் ஆலே, தட் மீன்ஸ் பியூர் வாட்டர். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் வெரி ஹாட் அவுட் சைட், ப்ளீஸ் கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் ஆடம்ஸ் ஆலே. ஸோ இட் இஸ் வெரி ஹாட் அவுட் சைட், ப்ளீஸ் கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் ஆடம்ஸ் ஆலேக்கு இன்ஸ்டட் பியூர் வாட்டர். ஓகேங்களா, now third question, in supermarkets the vegetables and fruits are with the dew on. ஸோ அண்டர்லைனிங் வேர்ட் பார்த்திங்கன்னா வித் த டியூ ஆன். இன் சூப்பர் மார்க்கெட் த வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித் த டியூ ஆன். ஸோ டியூ மீன்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இன் சூப்பர் மார்க்கெட்ஸ் the vegetables and fruits are fresh. Okay children, our fourth question is, it looks untidy to find your classroom with bits of paper every here and there. So underline பண்ணிருக்க word கவனிங்க, every here and there. Every here and there means all over. ஓகேங்களா, எல்லா பிளேஸ்லையும் தானே bits of paper வந்து இருக்குது. So it looks untidy. Untidy means not neatly. ஓகேங்களா, நீட்டாக இல்லாமல் ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அன்டைடி. ஸோ இந்த கிளாஸ் ரூம் பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அன்டைடியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் லுக்ஸ் அன்டைடி டு ஃபைண்ட் யுவர் கிளாஸ் ரூம் வித் பிட் ஆஃப் பேப்பர். ஸோ நீட்டாக இல்லாமல் அங்கங்கே பிட் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஹியர் அண்ட் தேர். எவ்ரி ஹியர் அண்ட் தேர் மீன்ஸ் ஆல் ஓவர் தி கிளாஸ் ரூமே பார்த்தீங்கன்னா bit of paper இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ now merge the word, it looks untidy to find your classroom with bit of paper all over. Okay children, so our answer is all over. And then fifth question, Arun was nervous. Arun was nervous while giving speech in the annual day as it was his maiden speech. ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க, இந்த பாப்பா பேர் தான் வந்து அருண். ஸோ ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் அருண் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கான்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணுடைய ஸ்பீச் வந்து மெய்டன் ஸ்பீச் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மெய்டன் ஸ்பீச் மீன்ஸ் எ பர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீச். ஓகேங்களா? ஸோ அருணுக்கு இதான வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச். ஸோ Arun was nervous while giving speech in the annual day as it was his first speech. ஓகேங்களா? And then sixth question. The students are standing in order during the assembly. So students are standing in order during the assembly. ஸோ ஸ்கூல் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க? ப்ராப்பராக நிற்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அரேஞ்ச்டு ப்ராப்பர்லி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இன் ஆர்டர் நம்மளுடைய வேர்ட் என்ன? அரேஞ்ச்டு ப்ராப்பர்லி. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்க இன் ஆர்டர் அப்படின்றது இடியம். அதோடைய ஹிடன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு ப்ராப்பர்லி. ஸோ நவ் the students are standing arranged properly during the school assembly. Okay children. Now seventh question. The cashier of every company maintains a petty cash register. So ஒவ்வொரு கம்பெனிலையும் இருக்கக்கூடிய கேஷியர்னா யார்? கேஷ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற பர்சன் தான் நம்ம வந்து கேஷியர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த கேஷியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்டி கேஷ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. பெட்டி கேஷ் மீன்ஸ் ஸ்மால் சம் ஆஃப் மணி ரிசீவ்டு ஆர் பெய்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த கேஷியருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சம் ஆஃப் மணியை என்ன பண்ணுவாங்க? ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் அவங்களுடைய ஒர்க். while it's received or paid. ஓகேங்களா? ஸோ த கேஷியர் ஆஃப் எவ்ரி கம்பெனி மெயின்டைன்ஸ் எ small sum of money received or paid register. Okay, so petty cash அப்படின்றது idiom. அதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா small sum of money received or paid. And then next question. After Ravi's father passed away, his uncle stepped in his father's shoes. So after Ravi's father passed away, ரவியோடைய ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய அங்கிள் வந்து ரவியோடைய ஃபாதருடைய பிளேஸ்லேருந்து ரவியை வந்து நல்லா பார்த்துக்கிறார். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ரவிஸ் ஃபாதர் பாஸ்ட் அவே, ரவியோடைய ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா ஹிஸ் அங்கிள் ஸ்டெப்ட் இன், அவருடைய அங்கிள் வந்து உள்ளே வராரு. ஹிஸ் ஃபாதர் ஷூஸ், அவருடைய ஃபாதர் பார்த்துக்கிட்ட மாதிரியே ரவியை வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஸ்டெப்டு இன் ஷூஸ் அப்படின்றது இடியம்ஸ். ஸோ அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சீட் டு ஒன்ஸ் பிளேஸ், அதாவது ஒருத்தருடைய இடத்துல இன்னொருத்தர் வெற்றிகரமாக வரத்துக்கு நேம் தான் வந்து சக்சீட் டு ஒன்ஸ் பிளேஸ். லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், எலெக்ஷன். ஸோ இப்போது நார்மலாக வந்து எலெக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது எலெக்ஷனில் ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறது, ஒருத்தர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, அவருக்கு பதில் அந்த பிளேஸுக்கு வந்து இன்னொருத்தர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணுன்னா லைக் டிவி சீரியல்லாம் வந்து ஒருத்தருக்கு பதில் இவருக்கு பதில் இவர்னு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ எலெக்ஷனில் ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னும்பொழுது அவரோட இடத்துக்கு இன்னொரு பர்சன் வரது. ஸோ சக்சீட் டு ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னும்பொழுது ஒருத்தருடைய இடத்துக்கு இன்னொருத்தர் வெற்றிகரமாக வரத்துக்கு பேர் தான் வந்து சக்சீட் டு ஒன்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரவியோடைய ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அங்கிள். ஸோ சக்சீட் டு ஒன்ஸ் பிளேஸ், யாருடைய பிளேஸ்? ரவியோடைய ஃபாதருடைய பிளேஸ். ஸோ ரவியோடைய ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஃபாதருடைய பிளேஸ்க்கு சக்ஸஸாக யார் வரா? அவருடைய அங்கிள். ஸோ ஆஃப்டர் ரவிஸ் ஃபாதர் பாஸ்ட் அவே ஹிஸ் அங்கிள் சக்சீட் டு ஹிஸ் ஃபாதர்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு இன் ஷூஸ்.
ரவியோட ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய அங்கிள் உள்ளே வராரு, ஸ்டெப்டு இன், அதான் வந்து இடியம். ஸோ இதோடைய ஹிடன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சீட் டு ஒன்ஸ் பிளேஸ். ஓகேங்களா, அவருடைய அங்கிள் என்ன பண்ணுறாங்கன்னா ரவியோடைய ஃபாதருடைய பிளேஸ்க்கு வந்து வந்துடுறாரு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் சக்சீட் டு ஒன்ஸ் பிளேஸ். அண்ட் another question, teacher asked Sushil to run off the answer. Run off means a further competition after a time. ஸோ ஒரு ஆன்சர் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு ஆன்சர் ரைட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ டீச்சர் ஆஸ்க்டு சுஷில் டு ரன் ஆஃப் தி ஆன்சர். அவர் ஆன்சர் இஸ் டு ரிப்பீட். டீச்சர் ஆஸ்க்டு சுஷில் டு ரிப்பீட் த ஆன்சர். ஓகே சில்ட்ரன்ஸ், நவ் அவர் ஃபைனல் கொஷின் இஸ் tsunami wiped out the houses near the coastal areas. ஸோ wiped out அதோடைய ஹிடன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா destroy utterly. சுனாமி வந்ததுக்கப்புறமா கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையுமே வந்து சுனாமி வந்து அழிச்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ சுனாமி destroy utterly the houses near the coastal area. கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாத்தையுமே வந்து சுனாமி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ அவர் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம D40 லெசன் பற்றி பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ. ஸோ தீஸ் ஆர் தி ஆன்சர்ஸ். மறக்காமல் ஆன்சர்ஸை புக்கில் ரைட் பண்ணிடுங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.